கோவை பிரைம் டைம். அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகத்தின் என்ஜின் இல்லை என்று பேசியது தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்தார் செங்கோட்டையன். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 2 இயக்கங்களே இந்த நாட்டை ஆள வேண்டுமா, புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடுதான் இந்த இயக்கம் தற்பொழுது வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் கனவுகள் நிறைவேற்றப்படுவதாக கூறி வரும் நிலையில், மக்களின் கனவு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது, அது நிச்சயம் நிறைவேறும். பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டமன்றத்திற்குள் வர வேண்டும் என்பது கட்சியின் விருப்பம் என்றும், அவரது தந்தையின் உள்நிலை காரணமாக அவர் சில முடிவுகள் தெரிவித்துள்ள நிலையில் அதனை அரசியல் ரீதியாக பூதாகரமாக மாற்றுவது தவறு என்றும், இதில் எந்த அரசியலும் இல்லை என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மீண்டும் தேர்தல் அறிக்கை கொடுத்தால் திமுக அரசை நம்ப மாட்டோம் என்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் கஞ்சா விற்பனைக்காக கடத்திய போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்று மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்த 3 முன்னாள் குற்றவாளிகளின் கால்கள் முறிந்தன. அவர்களிடமிருந்து சுமார் 5.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் புதிதாக படகு இல்லம் அருகில் குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்கா ரூபாய் 42 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது.